வணக்கம். மற்றும் ஒரு ஸ்டார் கிட் உடைய டெபு கடந்த 30 நாட்கள்ல 3வது ஸ்டார் கிட் படம் இது. ஹீரோ ருத்ரா விஷ்ணு விஷாலுடைய பிரதர். லிட்டில் திங்ஸ், கார்வான் மாதிரியான கண்டென்ட்டை பார்த்தவங்களுக்கு மிதிலா பால்கர் எத்தகைய நடிகை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் இது தமிழில் டெபு. இயக்குனர் கிருஷ்ணகுமார் 5 ஸ்டார் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு காலத்தில் ஃபேமஸான நடிகர். அறிந்தும் அறியாமலும்ல ஒரு செம்ம காமிக்கலான ரோல் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் நடித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு படம், ஒரே ஒரு சீன். ஏன்னா அந்த ஒரே ஒரு சீன் மட்டும் தான் அவர் வருவார் அந்த படத்தில். ஆரண்யகாண்டம் படத்தில் ஜோசியம் பார்க்குற ஆளா கை பார்க்கலாமே அப்படின்னு வருவார். செம்ம சீன் அது. அதோட ரெஃபரன்ஸை இந்த படத்தில் வச்சது ஒரு நல்ல ரீகால், நல்ல டச்சாக இருந்துச்சு. கமலோட இந்த போத்தீஸ் ஆட் மாதிரி நிறைய ஆட்ஸ் எடுத்திருக்காரு கிருஷ்ணகுமார். அவருக்கும் இது டைரக்டராக ஒரு டெபு. இவ்வளவு பேர் டெபு பண்ணியிருக்கிற இந்த ராம் காம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ எந்தன் பேபி. ருத்ரா ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டர், மிஷ்கின் கிட்ட அசிஸ்டண்டா இருக்காரு. சித்தப்பா தியேட்டர் மேனேஜர் அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே சினிமா அது மேலே பயங்கர பேஷனேட்டாக இருக்கிற ஒரு இளைஞர். அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. விஷ்ணு விஷால் அப்பாயின்மெண்ட் கிடைச்சு அவருக்கு கதை சொல்ல போறாரு ருத்ரா. அவர் சொல்ற முதல் 2 கதைகள் ஹீரோவுக்கு பிடிக்கல. வேற ஒரு நல்ல லவ் ஸ்டோரியா கொண்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிடுறாங்க. டக்குன்னு தன்னுடைய சொந்த லவ் ஸ்டோரியை கதையா சொல்ல ஆரம்பிக்கிறார் ருத்ரா. அவர் வாழ்க்கையில அவர் சந்திச்ச 3 வகையான லவ், அதோட ரிசல்ட், அதனால அவர் வாழ்க்கையில என்ன இம்பாக்ட்னு எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆனா இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படமா பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் அப்படின்னு விஷ்ணு விஷால் சொல்றாரு. அது என்ன கண்டிஷன்? ருத்ராவுடைய காதல் என்னாச்சு, அவர் நினைச்ச மாதிரியே அவரால் ஒரு படம் பண்ண முடிஞ்சுதா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த ஓஹோ எந்தன் பேபி. அறிமுக ஹீரோ ருத்ரா சேஃபான செக்யூர்டான ஒரு டெபுன்னு சொல்லலாம். இந்த கேரக்டருக்கு தேவையான ஒரு சின்ன இன்னசென்ஸ், வீக்னஸ்லாம் இயல்பாகவே அவர்கிட்ட இருந்தாலுமே கூட பெர்ஃபார்மரா இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம். மிதிலா பால்கர் தான் இந்த படத்துடைய ஹார்ட், பிரெயின், லங்ஸ், கிட்னி எல்லாமே. கியூட்டா இருக்கிறத தாண்டி சிறப்பாக நடிக்கக்கூடிய நடிகையும் கூட நல்லா நடிச்சிருக்காங்க. பட் அவங்களே மொழி பிரச்சனையில சில இடங்களில் தடுமாறுறது நல்லாவே தெரியுது. லிப்சிங் பிரச்சனைகளும் சில இடங்கள்ல இருக்கு. பட் எல்லாத்தையும் மீறி தன்னுடைய பிரசன்ஸ்ல, பெர்ஃபார்மன்ஸ்ல இவங்க ஹோல்ட் பண்றாங்க சீன்ஸை அப்படிங்கிறது நிஜமே பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. இந்த கதைக்கு ஒரு நல்ல வேல்யூ தரக்கூடிய சித்தப்பா கேரக்டர்ல கருணாகரன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. எப்ப பாரு கோவத்தில் இருக்கிற அப்பாவா விஜய் சாரதி படம் முழுக்க கோவப்பட்ட இடங்களை விட ஒரே ஒரு இடத்துல அழும்போது நடிப்புல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அம்மாவா கஸ்தூரி இந்த படத்துல அதிசயமா ஒரு கண்ட்ரோல்டு மீட்டர்ல ப்ராப்பராகவே நடிச்சிருக்காங்க. ரஸ்னாங்கிற ஃப்ரெண்டு கேரக்டர்ல நிர்மல். ருத்ராவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நிஜத்துல நடிப்பு பயிற்சியிலையும் இவர் கண்டினியூ பண்ணலாம். படத்துல மிஷ்கின் வர சீன்ஸ்ல எல்லாமே நமக்கு ஒரு சின்ன ஸ்மைல் வரதையும் என்ஷோர் பண்றாரு. பல படங்கள் கழிச்சு ரெடின் கிங்ஸ்லியோட சில கவுண்டர்ஸுக்கு நம்மளுக்கு சிரிப்பு வருது. விஷ்ணு விஷாலாவே வர ருத்ராவோடைய அண்ணன் தம்பிக்காக செம்ம சாலிடா நிற்கிறாரு. ஆக்சுவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்ல கடந்த 30 நாட்கள்ல வந்து அந்த ஸ்டார் கிட் படங்களை பத்தி ஆரம்பிச்சேன் இல்லையா, அப்படி இல்லாம அந்த 2 படங்கள் மாதிரி இல்லாம தன்னுடைய தம்பிக்காக பக்காவான ஒரு கதையை பிடிச்சு நல்ல டேலண்ட்ஸ் அசம்பிள் பண்ணி தேவையான செலவும் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஹை ப்ரொஃபைல் லான்ச்சை என்ஷோர் பண்ணி தந்திருக்காரு விஷ்ணு விஷால். சரியான ஆட்களை பிடிச்சிட்டா பாதி வேலை முடிஞ்சா மாதிரி. ஸோ ப்ரொடக்ஷனா செம்ம குவாலிட்டியான ஒரு படம் இந்த ஓஹோ எந்தன் பேபி. ஒரு ராம் காமுக்கு ஏற்ற வைப்ரண்டான விஷுவல்ஸ்ல ஸ்கோர் பண்றாரு சினிமாட்டோகிராஃபர் ஹரிஷ் கண்ணன். படத்தோட அடுத்த தூண் இசையமைப்பாளர் ஜென் மார்டின். பின்னணியில பாடல்கள்ல த்ரூ அவுட் ஒரு வைபை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இந்த படம் மொத்தத்திலையுமே ஒரு வைபை லேசா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு இயக்குனர் கிருஷ்ணகுமார். ஒரு கலர்ஃபுல் யூத்ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் மொத்த படமும் இருக்கு. அது போதுமா இல்லையா அப்படிங்கிறது பார்க்குறவங்களை பொறுத்து தான். எனக்கு அது மட்டுமே பத்தலை. கேரக்டர்ஸோடைய அறிமுகம், அங்கங்கே வர ஹியூமர், ஏன் மாண்டேஜில் கூட சில இடங்களில் ஹியூமரை கொண்டு வந்த விதம், சின்ன வயசு ட்ராமாவை ரொமான்டிசைஸ் பண்ணாமல் அதை ரொம்ப சாதாரணமாக காட்டின விதம், ஸ்பூஃப் எலிமெண்ட் மாதிரி வந்த பல ரெஃபரன்சஸ், மிதிலா கேரக்டரைசேஷனில் இருந்த மெச்சூரிட்டி, இதெல்லாம் இந்த படத்தோடைய ஹை பாயிண்ட்ஸாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். கிளைமேக்ஸில் ஹீரோ ஹீரோயினுடைய ரோல் ரிவர்சல் மேட்டரும் ஒரு நல்ல தாட்டாக இருந்துச்சு. பட் எமோஷனலாக படம் எங்கேயுமே கனெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப லைட்டாக விளையாட்டுத்தனமாகவே படத்தை கொண்டு போகிறதுல இருக்கிற ஆபத்துங்கிறது இதுதான். சென்ட்ரல் கேரக்டருடைய பிரச்சனைக்கு நம்ம ஃபீல் பண்ணணுமா, இல்லை அதை ஒட்டி வர கவுண்டருக்கு, இல்லை அடுத்தடுத்து வர காட்சிகளில் ஹியூமருக்கு சிரிக்கணுமா அப்படின்னு தொடர்ந்து நம்மளை குழப்பத்திலே வச்சிருக்காங்க. ஹீரோடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு காட்டின அந்த விஷயம்லாம் ஜஸ்ட் டீனேஜ் ஃபேண்டசியாக மட்டுமே தெரிஞ்சது. ஹீரோ கேரக்டருக்கான ட்ராமாவை சரியாக வச்சுட்டு மற்ற ஆஸ்பெக்ட்ஸில் அந்த கேரக்டரை இன்சென்சிட்டிவாக எழுதுனதுனால அவரோடவும் நம்மளால் எம்பத்தைஸ் பண்ண முடியல. சரி, மிதிலாவுடைய கேரக்டர் கொஞ்சம் பெட்டராக எழுதப்பட்டிருக்காங்களே, அவங்களுக்கு ரூட் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சா அதுவும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராப்பராக டெவலப் ஆகவே இல்லை. அப்பா கேரக்டர் வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பெரும்பாலான ரன் டைமில் அப்பா மட்டும் இல்லை, இந்த ஃபேமிலி ஓட்டி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே காணாமல் போயிடுறாங்க. கதைக்கு வாக்கா கடைசியில் திரும்பி கொண்டு வந்து சென்டிமெண்ட்டை ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் ஃபேமிலியை பற்றி எங்கேயுமே ப்ராப்பராக பேசாத ஹீரோ திடீர்னு இந்த பிரச்சனையை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் கிளம்பி போகிறதெல்லாம் டோட்டலாக ஒட்டவே இல்லை. 2 சென்ட்ரல் கேரக்டர்ஸ்க்கான பர்சனல் கான்ஃப்ளிக்ட் சரியாக எழுதப்பட்டிருந்தாலும் அது கொண்டு வரப்பட்ட விதம் அவ்வளோ நேச்சுரலாக ஃபீல் ஆகலை. ஹீரோயினுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் செகண்ட் ஹாஃபில் வருது, நல்லாவும் இருக்குது. ஓகே, அதெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு நினச்சா, பட் அங்கேயுமே கதைக்கு வாக்கா சரியான டைமிங்கில் எல்லாமே நடக்குது. கீதா கைலாசம் கேரக்டரும் நடிப்பும் இந்த படத்தில் வீணடிக்கப்பட்டிருக்கு. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வைக்கிற முதல் பாதியை தாண்டி 2வது பாதியில் பல தடைகளை மீறி கிளைமேக்ஸ் வரும்போது
ஒரு அயற்சியை ஹெவியாக ஃபீல் பண்ண முடியுது. மொத்தத்தில் இந்த ஓஹோ எந்தன் பேபி 2K கிட்ஸ் ரசிப்பாங்க, அவங்களாம் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பிச்சிடலாம். பட் நான் 2K கிட் இல்லை. எனக்கு சுமாரான முதல் பாதியும் அதை விட சுமாரான ரெண்டாவது பாதியும் கொண்ட ஒரு சோ படமாகவே இருந்தது. பட் ரொம்ப நாள் கழிச்சு ட்ரூ டு த ஜானர்னு சொல்கிற மாதிரி நிஜமான இளம் நடிகர்களை வச்சு ஒரு ப்ராப்பரான ராம்காம். இந்த டீமோடைய மொத்த ஸ்ட்ரென்த்துக்கு அவங்களுடைய அந்த பஞ்ச் ரொம்ப ஸ்ட்ராங்காக லேண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். படத்துடைய தீம், கிளாமர், முத்த காட்சிகளுக்காக இது கண்டிப்பாக ஜஸ்ட் 16+.